السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثالث. நஹ்வு الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும். இதில் நம்மளுக்கு அம்சிலா, உதாரணங்கள், ஆய்வு, காயிதா, சட்டங்கள், இதனுடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தருகிறார்கள். அதை தொடர்ந்து காண்போம், வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். வாருங்கள், இன்று ஒரு புதிய பாடத்தை ஆரம்பமாக செய்ய இருக்கின்றோம். ஏராபுல் ஜுமல், ஜும்லாக்குரிய ஏராப். அப்ப கடைசி பாடம் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த 3 பாகங்கள் பார்த்திருக்கோம். அந்த 3 பாகங்கள்ல கடைசி பாடமா இந்த பாடம் நம்ம பார்க்க போறோம். சரியா? இதோடன் இந்த நகுல்வாளி முழுமையாக முடிக்கின்றது. பாருங்கள், கடைசி பாடத்தை இப்பொழுது பார்ப்போம். ஏராபுல் ஜுமல் என்பது, ஜும்லாக்களுக்கு ஏராப் என்பது, சில ஜும்லாக்களுக்கு ஏராபில் மஹல் இடம் இருக்கின்றது. அதாவது அந்த ஜும்லா ஹபருன்னு போல ஜும்லா ஹபரு, அந்த ஜும்லா ரஃபோடைய இடத்துல இருக்கு. அதே போல ஜும்லா மஃபூலா, ஜும்லா ஹாலுன்போம். இப்படி சில ஜும்லாக்களுக்கு ஜும்லா சிஃபத்துன்போம். அப்ப சில ஜும்லாக்கள் நம்ம மொத்தமா அப்பப்ப படிச்சதுதான், அது சேர்த்து ஒரு தனி பாடமா கடைசியா கொண்டு வந்திருக்காங்க. எந்தெந்த ஜும்லாக்கெல்லாம் ஏராப்ல மஹல் இடம் இருக்குதுன்றத தனியா ஒரு பாடமாவே கொண்டு வந்திருக்காங்க. இது நல்லதுதான். ஏன் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் வரும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்பப்ப நடுவுல நம்ம பார்த்தது அது ஒரு தனி பாடமா இப்ப என்ன செய்ய போறோம், பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள், ஒரு தனி பாடமாக இப்பொழுது பார்ப்போமா? பாருங்க, முதலாவது அல் ஜுமல் உள்ளதி லஹா மஹல்லுன் மினல் ஏராபி. சில வாசகங்கள் அல்லது எத்தகைய வாசகங்கள் லஹா, அந்த வாசகங்களுக்கு இருக்கின்றது, மஹல்லு மினல் ஏராபி, ஏராபில் இருந்து இடம் இருக்கின்றது அத்தகைய வாசகங்கள். சரியா? அல்ல அம்சிலத்து, உதாரணங்கள். வாங்க அர்த்தம் வச்சுட்டு நம்ம விளக்குவோம். முதலாவது, அஸ்ஸஹ்ரத்து ராயிஹத்துஹா தகியத்துன். பூவாகிறது, அந்த பூவின் நறுமணம் ஆகிறது, தகியத்துன், இனிமையானதாக இருக்கின்றது. அப்ப அடுத்து பாருங்க, இரண்டாவது, காலல் முத்தஹமு, நிரபராதி கூறினார், இன்னி பரியுன். அதாவது இது முத்தகம்னா குற்றம் சாட்டப்பட்டவர் கூறினார், இன்னி பரியுன், நிச்சயமாக நான் நிரபராதி என்று. மூணாவது பாருங்க, கதிம பையாரு, விமானி வருகை தந்தார், ஒஹுவ முஸ்தபுஷிரூன், அந்த விமானி மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் வருகை தந்தார். நாலாவது, அகம்னா ஹைசு காபல் ஹவா, அப்ப நாங்கள் தங்கினோம் காற்று இதமாக தூய்மையாக இருக்கும் இடத்தில் நாம் தங்கினோம். அஞ்சாவது பாருங்க, இந்தளம் தந்தமு, நீ அநீதம் செய்தால் நீ விரைவில் என்ன செய்வாய், வருத்தப்படுவாய், கை சேதம் அடைவாய். ஆறாவது, லனா தாருன், எங்களுக்கு ஒரு வீடு இருக்கின்றது, ஹதீகத்துஹா, அந்த வீட்டின் தோட்டமாகிறது, ஃபசீஹத்துன், விசாலமானதா இருக்குமே அத்தகைய வீடு எங்களுக்கு இருக்கின்றது. ஏழாவது பாருங்க, அத்திஃப்ளோ, குழந்தை ஆகிறது, எல்ஹு வயல்ஹு, அது என்னது, விளையாடும், என்னது, மகிழும். அதாவது வீண் விளையாட்டை கொண்டு வீணாக என்ன செய்யும், அது மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னும் விளையாடும். சரியா? இப்ப பாருங்க, இதுல நம்மளுக்கு என்னன்னா, முதலாவது பாருங்க, ஜஹ்ரத்து முபத்ததாவா, ராயிஹத்துஹான்றது முபத்ததா, அதே போல முலாஃபு ஹா முலாஃபிலிஹி தக்கியத்துன்றது இந்த முபத்ததாவுடைய ஹபர், ராயிஹத்துன்ற இந்த முபத்ததாவுடைய ஹபர். அப்ப இந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து இந்த ஜஹரத்துக்கு ஹபரா வந்திருக்கு. சரியா? இந்த ஜஹரத் முபத்ததால அந்த முபத்ததாவுக்கு இந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து என்ன வந்திருக்கு, ஹபரா வந்திருக்கு. அப்ப இந்த ஜும்லாவுக்கு மொத்தமா ஹபர்னா ரஃபாவை கொடுக்கணும்ல, அப்ப ரஃபாவுடைய இடத்துல இருக்குது. சரியா? இது நம்ம முன்னாடியே பார்த்ததுதான். மொத்தமா என்ன செய்யறோம், இந்த இடத்துல கடைசி பாடத்துல மொத்தமா நமக்கு தராங்க. சரியா? அப்ப இந்த ஜும்லா என்ன சொல்லுவோம் நம்ம, ஜும்லா ஹபர், அதனால இந்த ஜும்லா ரஃபாவுடைய இடத்துல இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஹபராக வரும் பொழுது அது ரஃபாவுடைய இடத்துல வரும். இந்த ஜும்லாக்கு என்ன இருக்கிறா, ஏராப் இருக்கின்றது, ஏராபிலே ஒரு இடம் இருக்கின்றது. ரெண்டாவது பாருங்க, காலல் முத்தகம்னு சொன்னோம்னா அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னார்னு. அப்போ காலன் வந்துருச்சுன்னா, கவுலுன்னு வந்துருச்சுன்னா
அவர் சொன்னது எதுன்னு ஒரு கேள்வி வரும்ல. என்ன சொன்னாரு? இன்னி பரியும் சொன்னார். அப்ப இது மக்கூலுன்பாங்க. சரியா? சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். ஓகேவா? அப்ப காலன்னு ஒண்ணு வந்துச்சுனாவே அதுக்கு மக்கூல் இருக்கும். மக்கூல்னா அவர் என்னத்த சொன்னாரோ அதான் மக்கூல். இப்ப இவர் என்னத்த சொன்னாரு? இன்னி பரியும் தானே சொன்னாரு. அப்ப இதுதான் என்னது? மக்கூல். ஓகேவா? இப்ப மக்கூல் என்றால் இது மஃபூலுடைய இடம். அப்ப இன்னி பரியுன்ற இஸ்மு இன்ன, இன்ன அதே போல யா வந்து இஸ்மு இன்ன, இன்ன வந்து தவ்கீது தானே, தவ்கீது. யா வந்து என்னது? இஸ்மு இன்ன, பரியுன்றது ஹபரு இன்ன. நம்மளுக்கு என்ன, இது நமக்கு தெரிஞ்ச தர்கீப் தான். இருந்தாலும் இங்க நம்ம தெரிஞ்சுக்க போறது மொத்த ஜும்லா இருக்குல்ல, இன்னி வரியுன்ற மொத்த ஜும்லா, இஸ்மு இன்ன ஹபரு இன்ன எல்லாம் சேர்ந்து மக்கூலாக இருக்கின்றது. இந்த காலவுக்கு மக்கூலாக இருக்கின்றது. அப்ப மக்கூல்னா அது மஃபூலாக இருக்கணும். அப்ப இந்த மொத்த ஜும்லாவும் மஃபூல் என்ற அடிப்படையில் நசபுடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, கதிமத் தயார் உஹு முஸ்தபஷிரும். அப்ப அவர் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில்னு அர்த்தம் வச்சோம், அப்படிதானே? இப்ப வா வந்து ஹாலியா. இப்ப இது ஹுவ முபத்ததா, முஸ்தபஷிரும் ஹபரு. இந்த முபத்ததா ஹபர் என்னவா இருக்குது? ஹாலாக இருக்கிறது. இந்த தையாரு துல் ஹால். சரியா? அப்ப அந்த விமானி மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் வருகை தந்தார். சரியா? அப்ப இந்த முபத்ததா ஹபர் சேர்ந்து என்ன செய்யுது? இவருடைய நிலைய காட்டுதா? இவர் எப்படி வருகை தந்தார்னு காட்டுதா? மகிழ்ச்சியாக இருக்கும் நிலையில் வருகை தந்தார்னு அப்ப அவருடைய நிலையை காட்டுதா? அப்ப ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது ஹாலு. இதே மாதிரி ஜும்லாவும் என்ன செய்யும்? ஒருவருடைய நிலைய காட்டும். அப்ப இந்த ஜும்லா ஹாலுக்குன்னு யாராவது இருக்கு, ஹாலுக்கு நசபு கொடுப்போம், அப்படித்தானே? அப்ப இதுவும் ஹாலாக இருக்கின்றது. இவருடைய நிலையை விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப ஹாலுக்கு நசப் என்றால் இந்த ஜும்லா முபத்ததா கபரும் நசபுடைய இடத்துல இருக்கு. ஹால் என்ற அடிப்படையில் நசபுடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? அதுக்கப்புறமா பாருங்க, அகம்னா ஹைசு பாபல் ஹவா இருக்குல்ல. ஹைசு வந்து லர்ஃபு. இப்ப லர்ஃபுக்கு அப்புறமா, இந்த ஹைசுக்கு அப்புறமா என்னது? ஒரு ஜும்லா தான் சேர்ந்து வர வேண்டும். நாம் படிச்சிருக்கோம். தனியாக வராது. என்னதான் வரும்? ஒரு ஜும்லாவாக சேர்ந்துதான் வரும். அப்ப தாபல் ஹவான்ற இந்த ஃபேலு, தாபன்றது ஃபேலு, ஹவான்றது என்னது? ஃபாயில். இந்த ரொம்ப ரெண்டு இதுவும் சேர்ந்து என்ன செய்யணும்? ஹைசூர இலாஃபத் வச்சுதான் என்னது பின்னாடி அந்த ஜும்லா வந்திருக்கு, அதுதான் என்ன செய்யணும்? அப்படிதான் வரணும். சரியா? இப்ப லர்ஃபு பக்கத்துல இந்த தாபல் ஹவாவும் வந்து முலாஃபத் ரீதி. அப்ப ஹைசு முலாஃபு, பின்னாடி வந்த தாபல் ஹவான்றது என்னது? முலாஃபு இலைஹி. சரியா? அப்ப முலாஃபு இலைஹி என்ற அடிப்படையில், ஓகேவா, இந்த பின்னாடி வந்திருக்க தாபல் ஹவான்றது என்னது? முலாஃபு இலைஹி. முலாஃபு இலைஹி என்ற அடிப்படையில் இந்த தாபல் ஹவா மொத்த ஜும்லாவும் இந்த ஹைசுல என்ன செய்யணும்? இது ஹைசு முலாஃபு, இந்த மொத்த ஜும்லாவும் முலாஃபு இலைஹா படிக்கணும். ஓகேவா? ஏன்னா ஹைஸுக்கு அப்புறமா இலாஃபத்துல தான் வந்து ஆகணும். ஹைஸுடைய சட்டம் அது. இந்த லர்ஃபுக்கு நம்ம படிச்சிருக்கோம், ஹைஸுக்கு பிறகு இலாஃபத்தில் வார்த்தை வந்தே ஆக வேண்டும். அப்ப இங்க வார்த்தை எதுவும் ஒரு வார்த்தை வரல, ஜும்லா தான் வந்திருக்கு. அப்ப இந்த ஜும்லா இலாஃபத்துன்னு தான் சொல்லி ஆகணும். சரியா? அதனால இது முவாஃபிலிக்கு இன்னும் ஜருடைய இடத்துல இருக்கு. புரியுதா? அப்புறம் பாருங்க, அஞ்சாவது, இந்த அலம்த ஃபசௌஃப தந்தமு. அப்ப இது என்னது? இந்த அலம்தன்றது நம்மளுக்கு தெரியும். ஆஹ் ஷர்த்தா, ஷர்த்து ஜாசிம். இது ஹர்ஃபு ஷர்த்து ஜாசிம். பலம்தன்றது இது ஷர்த்தோடைய ஃபேலு. ஓகேவா? அதனால இது என்ன மஜ்சூமுடைய இடத்துல இருக்கு. மாலி, மாலியான ஃபேல் என்பதனால் மபனி, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாது. ஃபா வந்து ஜவாப்ல வரக்கூடிய ஃபா. இந்த சௌஃபா வந்து தௌசீஃப், தஸ்வீஃப்ன்பாங்க. அதாவது வருங்காலத்தை குறிப்பதற்காக வரக்கூடிய ஹர்ஃபு தஸ்வீஃப். இப்ப இது வந்து தந்தமும். இந்த தந்தமும் இருக்குல்ல, இந்த தந்தமும் ஃபேல்ல என்னது? ஃபயல் அமீர் ஃபாயிலு. இப்ப இந்த ஃபேல் அமீர் ஃபாயில் ஜும்லா இருக்குல்ல, இந்த ஜும்லா ஜும்லா ஃபேலியா தானே இது? அப்ப இந்த ஜும்லா ஃபேலியா ஜஸ்முடைய இடத்துல இருக்கு. ஏன்? இந்த இன்னு வந்து ஷரத்துல வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும், அதே போல ஜஸால வரக்கூடிய ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும். அப்ப ரெண்டு ஃபேலுக்கும் ஜஸ்மு செய்யும் பொழுது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இங்க வரக்கூடிய ஜும்லா ஃபேலியா, ஜவாப்ல வரக்கூடிய ஜும்லா ஃபேலியா, எந்த ஜும்லாவா இருந்தாலும் அது என்னது? ஜஸ்முடைய இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப இந்த ஜும்லா ஃபேலியா என்ன இடத்துல இருக்கு? ஜஸ்முடைய இடத்துல இருக்கின்றது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆறாவது, லனா தாருன் ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன். அந்த தோட்டத்திற்கு அந்த தோட்டம் விசாலமாக இருக்குமே, அந்த வீட்டுடைய தோட்டம் விசாலமாக இருக்குமே, அத்தகைய வீடு. அப்ப இது தன்மையை விளக்குகின்றது, அந்த வீட்டுடைய தன்மை. அப்ப சிஃபத்து தானே. அப்ப ஹதீகத்துஹா ஃபசீஹத்துன்றது என்னது? இந்த ஹதீகத்து முபத்ததா முலாஃபுஹா முலாஃபிலிஹி, ஃபசீஹத்துன்றது ஹபரு. இந்த முலாஃபிலிஹி ஹபரு சேர்ந்து முபத்ததா ஹபர் சேர்ந்து ஒரு ஜும்லா தானே. இந்த ஜும்லா இந்த தாருடைய தன்மையை விளக்குகின்றது. அதோடைய அப்ப இதோடைய சிஃபத்து, இந்த ஜும்லா என்னவா இருக்கு? சிஃபத்தா இருக்கு. இப்ப சிஃபத்து தாபியை முன்னாடி உள்ள யாராவது பின்தொடரும். இதுக்கு ரஃபானா இந்த ஜும்லாவும் எதுல இருக்கு? ரஃபாவுடைய மஹல்ல இருக்கு. ஓகேவா?
அதுக்கப்புறம் பாருங்க அத்திஃப்லு முபத்ததாவா, அதுக்கப்புறமா வருதுல எல்ஹு எல் அபு. அப்ப இது என்னது, இது இந்த எல் அபு என்ற ஜும்லா ஃபேலியா இருக்குல்ல, இந்த ஜும்லா ஃபேலியாவுக்கு இது ஒரு ஜும்லா தானே, நம்ம ஜும்லா பத்தி தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த ஜும்லாவுக்கும் ஏராப்ல இடம் இருக்கு ஹபர்ன்ற அடிப்படையில். அதாவது இது அத்துஃபு மாத்தூஃபு. மாத்தூஃப் எதுவுமே அத்துஃப் வைக்கிறோம், எல்ஹூல போய் அத்துஃப் வைக்கிறோம். அப்ப எல்ஹூ எப்படி ஹபரின் அடிப்படையில் ரஃபோட இடத்துல இருக்கோ, இந்த மாத்தூஃபும் என்னது அதன் மீது அத்தூஃப் வச்ச இந்த ஜும்லாவும் எந்த இதுல இருக்கு, ஹபர் ரஃபாவுடைய நிலையில இருக்கு. ஏன் இது ஏராப்ல பின்தொடரும். அப்ப இதுக்கு ரஃபானா, ஹபருக்கு ரஃபானா, இந்த மாத்தூஃபுக்கும் என்ன வரும், ரஃபா வரும். அப்ப இந்த ஜும்லாவுக்கும் என்ன இருக்கு, இந்த ஜும்லாவுக்கும் ஏராப்ல இடம் இருக்கு. இப்ப சுருக்கமா சொன்னா, ஹபராக ஒரு ஜும்லா வந்தால் அது ரஃபோடைய இடத்துல வரும். மகூலாக வந்தால் அந்த ஜும்லா என்னது மஃபூல் என்ற அடிப்படையில் நெசபுடைய இடத்துல இருக்கு. அதே போல ஹாலாக ஒரு ஜும்லா வந்தால் அது நெசபுடைய இடத்துல மஹல் இருக்கு அதுக்கு என்று. அதே போல ஹைசுக்கு அப்புறமாக ஒரு ஜும்லா வந்தால் ஹைசுக்கு அப்புறமா இலாஃபத்தா வரணும். அதனால இது இலாஃபத் என்ற அடிப்படையில் ஜர்ருடைய இடத்துல இந்த ஜும்லா இருக்கு. அதே போல இன்னும் ஜஸ்ம் செய்யக்கூடிய ஷர்த்துக்கு பிறகு வந்தால் அது என்னது ஜவாபில் ஒரு ஜும்லா வந்தால் அந்த ஜும்லாவுக்கு ஜஸ்முடைய இடம் இப்போ ஜஸ்முடைய இடத்தில் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அதே போல மௌசூஃபுக்கு சிஃபத்தாக ஒரு ஜும்லா வந்தால் அதுவும் என்ன செய்யும், தாபி என்ற அடிப்படையில் மௌசூஃபுடைய ஏராப்பை பின்தொடரும் என்று சொல்ல வேண்டும். அதே போல்தான் எப்படி மௌசூப் சிஃபத்தோ அதே போல்தான் அத்துஃபும் மாத்தூஃபும் தாபி என்ற அடிப்படையில் முன்னாடி உள்ள அந்த ஜும்லா வந்தால் ஒரு மாத்தூஃப் பிறகு மாத்தூஃப் அத்துஃபு மாத்தூஃப் ஒரு ஜும்லாவாக வந்தால் அதுவும் என்ன இருக்கின்றது, அந்த ஜும்லாவுக்கும் ஏராபில் இடம் இருக்கின்றது. முந்தைய எதன் மீது அத்துஃப் வைத்தோமோ அதனுடைய ஏராபை பின்தொடரும். வாருங்கள் இப்பொழுது பஹஸை படிப்போம். அல் பஹசு ஆய்வு. பாருங்க, தகத்தமலக்க மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகத்தின், பல்வேறுபட்ட பாடங்களில் இருந்து உனக்கு முந்திவிட்டது. கலாமுன் முத்தவ்வலுன் ஃபில் ஜுமலி, வாசகங்களிலே ஒரு நீளமாக்கப்பட்ட பேச்சு பல்வேறுபட்ட பாடங்களிலே உனக்கு முந்திவிட்டது. அல்லது எத்தகைய வாசகங்கள் லஹா, அந்த வாசகங்களுக்கு இருக்கிறது. மஹல்லும் நெல் ஏராபி, ஏராபில் இருந்து இடம் இருக்கின்றது. அத்தகைய வாசகங்களில் இருந்து நீளமான பேச்சு பல்வேறுபட்ட பாடங்களிலே உனக்கு முந்திவிட்டது. இப்ப நிறைய பாடத்தில் பிரிச்சு பிரிச்சு பார்த்திருந்தோம். இந்த வாசகங்கள் என்னது ஏராபிற்கு இருக்கின்ற வாசகங்களை நம்ம பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம். ஒன்னுரீது, நாம் நாடுகிறோம் இங்கு இந்த பாடத்திலே நாடுகிறோம் அந்நுஹ்சிர, சுருக்குவதற்கு நாடுகிறோம். ஹாதிஹில் ஜுமல, இந்த வாசகங்களை ஏராபுள்ள இந்த வாசகங்களை சுருக்க. இன்னும் நஷ்ரஹ, இன்னும் விவரிக்க நாடுகிறோம். உஜூஹ ஏராபிஹா, அந்த ஜும்லாக்களின் அந்த வாசகங்களின் ஏராபின் வகைகளை விவரிக்கவும் இந்த வாசகங்களை சுருக்கவும் நாடுகிறோம். ஹத்தா லா தல்தபிஸ அலைக்க, உன் மீது குழம்பாமல் இருப்பதற்காக வேண்டி கைரிஹா, மற்ற வாசகங்களை அல்லாமல் மற்றதை கொண்டு, இந்த வாசகங்கள் அல்லாத மற்ற வாசகங்களை கொண்டு உன் மீது குழம்பாமல் இருப்பதற்காக வேண்டி இந்த ஜும்லாக்களின் ஏராபை வகைகளை விவரிக்கவும் இந்த வாசகங்களை சுருக்கி சொல்வதற்கும் இங்கு நாம் நாடுகிறோம். ஃபனகூலு, எனவே நாம் கூறுகிறோம். ஜும்லத்து ராயிஹத்துஹா தகியத்துன். அப்ப ராயிஹத்துஹா தகியத்துன் மேல சொன்னோம்ல, அந்த வாசனை என்பது இன்பகரமாக இருக்கின்றது அப்படின்னு சொன்னோம்ல. அப்ப அந்த ராயிஹத்தும் தக்கியத்துன், அந்த இனிமையானது இருக்கின்ற இது ஹபரா வந்திருக்கு. அப்படிதானே, முப்ததா ஹபரு, இது சேர்த்து என்ன வந்திருக்கு, ஜஹரத்துக்கு ஜும்லா ஹபரா வந்திருக்கு. சரியா? மிசாலில் அவ்வளி, முதலாவது உதாரணத்தில் உள்ள ராயிஹத்துஹா தக்கியத்துன் என்ற வாசகமாகிறது ஹபருன், ஹபராகும். முபத்ததஇ கபலஹா, முபத்ததாவுக்கு ஹபராக இருக்கும். சரியா? அந்த ஜும்லாவுக்கு முன்னால் உள்ள முபத்ததாவுக்கு ஹபராக இருக்கும். இந்த ராயிஹத்துஹா தக்கியத்துன்ற ஜும்லாவுக்கு முன்னால் உள்ள இந்த முபத்ததாவுக்கு இந்த ஜும்லாவே ஹபரா இருக்கும். சரியா? அப்புறம் என்ன சொல்றாங்க, கமால் அயஹ்பா, மறையாத ஒன்றை போல. அது உனக்கு தெரிஞ்ச அலைக்க, உன் மீது மறையாத ஒன்றை போல. உனக்கு ஸ்டார்டிங்லேயே படிச்சதுதான் இந்த மொஜும்லா ஹபரு வரும். இதெல்லாம் இப்ப நகல்வரை ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருச்சு இந்த பாடம். அதான் சொல்றாங்க உன் மீது மறையாத ஒன்றை போல, இதெல்லாம் உனக்கு தெரியும் நல்லாவே. சரியா? அப்புறம் என்ன சொல்றாங்க, வலோ அன்னக, நிச்சயமாக நீ அஹ்லல்த இறக்கினால் மஹல்லஹா, அந்த ஜும்லாவுடைய அந்த வாசகத்தின் இடத்தில் இறக்கினால் முஃப்ரதன், ஒரு முஃப்ரதை ஒரு தனி வார்த்தையை நீ இறக்கினாய் என்றால், ஃபகுல்த, இன்னும் நீ சொல்லினாய் என்றால், அஸ்ஸஹ்ரத்து தக்கியத்து ராஹியதி, பூவாகிறது, மனம் இனிமையானதாக இருக்கின்றது என்ற ஒரு முஃப்ரது. இப்ப இது முதாஃப் முதாஃப் இலைஹி முஃப்ரத் தானே, இது என்ன கிடையாது, ஜும்லாவா, முபத்ததா ஹபரன் ஜும்லாவா இருக்கு. இல்லாட்டி ஒரு இஸ்னாத் ஏதாச்சும் ஏற்பட்டிருக்கா, ஃபேல் ஃபாயிலு, எந்த ஒரு ஜும்லாவும் இங்க இல்லை. ஒரு முஃப்ரதை என்ன செஞ்சிருக்கோம், அந்த ராயிஹத்துஹா தக்கியத்துன்ற ஜும்லா இடத்துல ஒரு முஃப்ரதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இறக்கியிருக்கோம். அப்ப தக்கியத்து தான் முஃப்ரது, முதாஃபு ஹபரு, ராயிஹத்துன்றது முதாஃப் இலைஹி. சரியா? அப்ப ஹபராக ஒரு முஃப்ரதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொண்டு வந்திருக்கோமா.
அப்ப அந்த ஜும்லாவுடைய இடத்தில் ஒரு முஃப்ரதை நாம் இறக்கினோம் என்றால் லக்கான ஹாதல் முஃப்ரது மர்ஃபூஅன், இந்த முஃப்ரத் ஆகும் ரஃபா செய்யப்பட்டதாக ஆகும். இப்ப இந்த தக்கியத்துன்றது ரஃபா செய்யப்பட்டதாக ஆயிருக்கு. ஏன் ஹபர் என்ற அடிப்பில் ரஃபைல அதுக்கு அடையாளமா லம்மத்து கொடுத்திருக்கோம். சரியா? இப்போ ஜும்லத்து இதன், எனவே முஃப்ரத் இறக்கும் பொழுது அது ரஃபாக ஆகும் சமயத்தில் இந்த ஜும்லாவும் ஆகிறது ஃபி மஹலி ரஃபைன், ரஃபோட இடத்துல இருக்கின்றது. அப்ப இந்த முஃப்ரது சொல்லும் பொழுது அது ரஃபா செய்யப்பட்டதாக ஆகும் சமயத்தில் இந்த ஜும்லாவும் என்னவா இருக்கும்? ஃபி மஹலி ரஃபைன், ரஃபோட இடத்துல தான் இருக்கின்றது. அப்ப இதை தனியா கொண்டு வரும்போது ரஃபோட இடத்துல வருதுன்னா, அதே இடத்துல நம்ம ஜும்லாவை வச்சோம்னாலும் அதுவும் ரஃபோட இடத்துல தான் வரும். இன்னும் இதுவாகிறது. இந்த மாதிரி என்னது ஒரு ஜும்லா ஹபர் ரஃபாவுடைய இடத்துல ஆகுவது என்பது ஷஅனு குல்லி ஜும்லத்தின், ஒவ்வொரு வாசகத்தின் விஷயமா இருக்கும். தகாஉ ஹபரன் இல் முபத்ததஹி, முபத்ததாவுக்கு ஹபராக நிகழுமே அத்தகைய ஒவ்வொரு வாசகத்தின் விஷயமா இருக்கும். இந்த ஜும்லா மட்டும் இல்ல, முபத்ததாவுக்கு ஹபராக நிகழக்கூடிய ஒவ்வொரு ஜும்லாவின் விஷயமும் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அல்லது லி இன்ன இஹ்தா அஹவாத்திஹா, அப்ப இன்னவுக்கு ஹபராக அல்லது இன்னவுடைய அகவாத்துகள் அன்னக அண்ண லாக்கின்னலா இருக்குல்ல, லைத்தல் அல்ல, அது அகவாத்துகள் ஒன்றுக்கு ஹபராக நிகழக்கூடிய ஒவ்வொரு ஜும்லாவின் விஷயமும் இவ்வாறு தான் இருக்கும். ஏன் இன்னவுடைய ஹபருக்கு என்னது? இன்ன அண்ணக்க அண்ண லாக்கின லைத்தல் அல்ல இருக்குல்ல, அதோடைய இஸ்முக்கு நசபு செய்யும், ஹபருக்கு ரஃபா தானே செய்யும். அதனால இங்க சாதாரண முபத்ததா ஹபருக்கும் ஹபருக்கு ரஃபாதா வரும், இந்த இன்னவுடைய ஹபருக்கும் ரஃபாதா வரும். அப்ப ஒரு ஜும்லா இன்னவுடைய ஹபர் ஜும்லாவா வந்துச்சுன்னா அது என்ன ரஃபாவுடைய மஹல்ல தான். சாதாரண முபத்ததா ஹபருக்கு அந்த ஹபருடைய இடத்துல எப்படி ஒரு ஜும்லா வந்தா மஹல் வந்து ரஃபான்னு சொல்றோமோ, இன்னக்கு அப்புறமா அதோடைய ஹபர்ல ஒரு ஜும்லா வந்தா அதுவும் ஹபரு இல்லைன்னு சொல்லணும். அது ஜும்லா வந்து ஹபரு இல்லை ரஃபாவுடைய மஹல்ல இருக்குன்னு சொல்லணும். சரியா? ஃபைன்கானத் ஹபரன் கான, கானவுக்கு ஹபராக ஆகியிருந்தா அப்ப யோசிச்சு பாருங்க, கானவுக்கு இஸ்முக்கு ரஃபா செய்யும், ஹபருக்கு நசபு தானே செய்யும். அப்ப கானவுக்கு ஹபரா வந்தா அப்ப நசபுடைய மஹல்ல மாறிடும். ஏன்னா ஹபருக்கு அது என்னதான் செய்யும்? நசப் தானே செய்யும். அதனால கானவுடைய ஹபர் ஒரு ஜும்லாவா வந்தா அது நசபுடைய மஹல்னு சொல்லும். இஹ்தா அஹ்வாத்திஹா, கானவுடைய அகவாத்துகள், அதுக்கு சகோதரிகள்னு அர்த்தம். அஹ்வாத்னா சகோதரிகள். அப்படின்னா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், அந்த கானவுடைய சட்டம் அதே சட்டம் அதே கான என்ன செய்யுமோ அதே அமல செய்யக்கூடிய வார்த்தைகளை அந்த கானோடைய சகோதரிகள். சரியா? அப்ப கானோடைய சகோதரிகளில் ஒன்றுக்கு ஹபராகவோ கானவுக்கு ஹபராகவோ அந்த ஜும்லா ஆகியிருந்தால் ஃபைனஹா, நிச்சயமாக அது ஜும்லாவாகிறது, வாசகமாகிறது. தக்கூன், அந்த ஜும்லா ஆகும் ஃபி மஹல்லி நஸ்பின், நஸ்புடைய இடத்துல ஆகும். சரியா? அப்ப கானவுக்கு ஹபரா வந்தா நஸ்புடைய இடத்துல ஆயிரும். அஹ்வாத்துஹான கான சாரா அஸ்பஹ அம்சா அல்ஹா தொல்ல பாத்த மசால மபரிஹ மஃபத்திய மன்ஃபக்க மாதாம லைச, இதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாம் இந்த கானோடைய அகவாத்துகள். அதுக்கப்புறமா பாருங்க, ஒரு ஜும்லத்து இன்னி பரியும், இன்னும் இன்னி பரியும் என்ற வாசகம் ஆகிறது. எந்த வாசகம்? இந்த இருக்குல்ல, இன்னி பரியுன், இந்த வாசகம் நிச்சயமாக நான் நிரபராதி என்று சொல்றது. அங்க என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபி மிசாலி சானி, ரெண்டாவது உதாரணத்திலே உள்ள இன்னி பரியுன் என்ற வாசகமாகிறது மகூலுல் கவுல், அந்த சொல்லி சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கின்றது. ஆமா, அந்த கவுல், அந்த என்ன முத்தகம் சொன்னது என்ன? அந்த சொல்லு இன்னி பரியுன் என்ற சொல்லாகும். அப்ப முத்தகமுடைய அந்த குற்றம் சாட்டப்பட்டவருடைய சொல்லு வந்து இதானே, அதான். அப்ப அந்த சொல்லின் சொல்லப்பட்ட விஷயம் இதுதான். சரியா? அப்ப மகூலுல் கவுலாக இருக்கின்றது. ஃபஹிய, இன்னும் அந்த வாசகமாகிறது இதன் அச்சமயத்தில் மகூலுல் கவுலாக இருக்கும் சமயத்தில் மஃபூலுன் பிஹி, மஃபூல் பிஹி ஆகும். அப்ப மகூல்னாவே ஒரு காலை வந்து அதுக்கு பின்னாடி மகூல் வந்தாவே அது மஃபூல் பிஹி தான். அது ஒரு வார்த்தையா இருந்தாலும் அது என்னதுதான்? மஃபூல் பிஹி தான். இப்ப ஜும்லாவா வந்திருக்கு, எனவே இதுவும் என்னதுதான்? மஃபூல் பிஹி தான். மஃபூல் பிஹி லா யகூனு இல்லா மன்சூபன், மஃபூல் பிஹி என்பது மன்சூபாகவே தவிர ஆகாது. அப்ப மஃபூல் பிஹி நசபு பட்டதுதான் இருக்கும், நசபு செய்யப்பட்டதாகவே தவிர ஆகாது. இப்ப நசபு தான் வரும். இப்போ ஜும்லத்து இதன், எனவே மஃபூல் பிஹிக்கு நசபு வரும் சமயத்தில் இந்த வாசகம் ஆகிறது ஃபி மஹல்லி நஸ்பின், நசபுடைய இடத்துல இருக்கு. இப்ப மஃபூல் பிஹிக்கு நசபு தான் வரும்னா ஜும்லாவும் மக்கூலுல் கவுலா வந்துருச்சு. இப்ப மக்கூல் கவுலுக்கு மஃபூலு, இப்ப மஃபூலுக்கு நசபு, அதனால இந்த ஜும்லாவுக்கு நசபு. ஓகேவா? ஒன்னு ஒன்னா போறாங்க. ஜும்லா வந்து மக்கூலுல் கவுலு, மக்கூலுல் கவுலுக்கு மஃபூலு, மஃபூலுக்கு நசபு, எனவே இந்த ஜும்லாவுக்கு நசபுடைய இடத்துல இருக்கின்றது. சரியா? வஹாதா ஷஅனு குல்லி ஜும்லத்தின், ஒவ்வொரு வாசகத்தின் விஷயமாக இருக்கும். இதுவாகிறது, இன்னும் இதுவாகிறது. எது? இந்த மேல சொன்னோம், இது பக்கம் ஃபுல்லா இஷாரா காட்டுறாங்க. இந்த மாதிரி என்னது, ஒரு ஜும்லா நசபுடைய இடத்துல ஆகுவது என்பது மக்கூல் கவுலாக வரும்போது நசபுடைய இடத்துல ஆகுவதுதான்
ஷஅனு குல்லி ஜும்லத்தின் ஒவ்வொரு வாசகத்தின் விஷயமா இருக்கும். தகாஉ மஃபூலன் பிஹி மஃபூல் பிஹியாக நிகழக்கூடிய ஒவ்வொரு வாசகத்துக்குரிய விஷயமாக இருக்கும். சவாஉன் கானல் ஆமிலு ஃபீஹா கௌலன் கமா ரஅய்த அந்த அந்த வாசகத்திலே உள்ள ஆமில் ஆகியிருந்தாலும் சரியே, கவுலாக ஆகியிருந்தாலும் சரியே, கமார் ஐத்த நீ பார்க்கும் ஒன்றை போல கவுலாக ஆகியிருந்தாலும் சரியே. இங்க மக்கூலுல் கவுல் மஃபூலு இதுக்கு அமல் செஞ்சது காலன்ற ஃபேல் தானே. அப்ப இது கவுலாக தானே இருக்கின்றது. இப்படி காலவுடைய மஸ்தர் என்னது கவுலு, சரியா? அப்ப காலன்ற ஃபேலாக இருந்தாலும் சரியே, கமார் ஐத்த நீ பார்த்த ஒன்றை போல. அம் கைர கவுலில் கவுல் அல்லாததாக ஆகியிருந்தாலும் சரியே. கவுல் இல்லாம வேற ஃபேல் வந்தாலும் இதே சட்டம் தான். உதாரணம், வனந்து முஹம்மதன் லா எக்திபு, முஹம்மதை பொய் சொல்லாதவனாக நான் எண்ணினேன். ஓகேவா? அப்ப அதுல தனந்து இருக்குல்ல, தனந்து வந்து ரெண்டு மஃபூல் வரும். சத்தியத்தினுடைய ஃபேல் இதுக்கு ரெண்டு மஃபூல் வரும். இப்போ தனந்து ஃபேலம் இர்ஃபாயில் முஹம்மதுன்றது மஃபூல் அவ்வல், லா எக்திபுன்ற ஜும்லா இருக்குல்ல, ஜும்லா ஃபேலியா. இந்த ஜும்லா ஃபேலியா வந்து மஃபூல் சானி. அப்ப இங்க எந்த ஆமிலா வந்திருக்கு, தனந்து வந்திருக்கு, காலவா வந்திருக்கு. இப்ப காலவுக்கு மஃபூலா வந்தாலும் அது நசபுடைய மஹல். அதே போல கால அல்லாத வேற ஃபேல் வந்தாலும், இங்க தனந்து ஒரு உதாரணம் மட்டும் காட்டியிருக்கான். இப்ப கால வரல தனந்து தானே வந்திருக்கு. அப்படி வேற ஃபேல் வந்தாலும் வேற ஆமீன் வந்தாலும் மஃபூல் பிஹி உடைய இடத்துல வரும் ஒரு ஜும்லா என்பது, சரியா? அதனால காலைக்கு மட்டும்தான் மஃபூல் பிஹி ஜும்லா வரும்னு நினைச்சிடக்கூடாது, சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, இப்போ ஜும்லத்து வஹுவ முஸ்தபிஷிருன், அவர் மகிழ்ச்சியான நிலையில் அந்த விமானி வந்தாருன்னு சொன்னோம்ல, வருகை தந்தாருன்னு. அப்போ வஹுவ முஸ்தபிஷிருன் என்று வாசகமாகிறது மிசாலி சாலிசி. மூன்றாவது உதாரணத்திலே உள்ள வஹுவ முஸ்தபிஷிருன் என்ற வாசகமாகிறது ஹாலும் இன தொய்யாரி, அந்த விமானியில் இருந்து ஹால் ஆகும், நிலையாகும். அப்ப அந்த விமானியோட நிலையை என்ன செய்கின்றது, விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. இல்லைன்னா ஏனென்றால் நிச்சயமாக அந்த வாசகமாகிறது துபையினும் விளக்குகின்றது, ஹை அத்தஹு அந்த விமானியின் தோற்றத்தை விளக்குகின்றது, ஹீன குதூமிஹி அந்த விமானி வருகை தரும் நேரத்தில் அந்த விமானியின் தோற்றத்தை விளக்குகின்றது. ஆமா, வருகை தரும் போது அவர் எப்படி இருந்தாருன்ற தோற்றம், மகிழ்ச்சியா இருந்தாரா, கோபமா இருந்தாரா அப்படின்ற அவர் வருகை தரும் சமயத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்று விளக்குகின்றது. எனவே அப்ப அது ஹால் தானே, அதான ஹாலு. ஒருத்தவங்க வரும்போது ஒரு செயலை செய்யும்போது அவர் எந்த நிலையில இருந்தாருன்னு விளக்குறதான ஹாலு. அப்ப இதுவும் அதான் செய்யுது. வல் ஹாலு எனவே வல் ஹாலு இன்னும் ஹால் ஆகிறது, இல்ல தக்கூனு இல்லா மன்சூபத்தன் நசவு செய்யப்பட்டதாகவே தவிர ஆகாது. அப்ப ஹாலுக்கு நசப்பு வரும். அப்ப இந்த ஜும்லா வந்து ஹாலு, ஹாலா இருக்கிறதுக்கு காரணம் சொல்லியாச்சு. அப்ப ஹால்னா அதுக்கு நசப்பு வரணும். இப்போ ஜும்லா துலிதாலிக்க ஃபி மஹல்லி நஸ்பின். எனவே இந்த ஜும்லாவாகிறது அதன் காரணமாக, இது ஹாலாக இருப்பதன் காரணமாக இந்த ஜும்லாவாகிறது நெசபுடைய இடத்துல இருக்கின்றது. எனவே ஹாலுக்கு நெசப்படணும். அப்ப இந்த ஜும்லாவும் ஹாலுடைய அர்த்தம் தான் கொடுக்குது. அதனால இந்த ஜும்லாவும் நெசபுடைய இடத்துல இருக்குது. ஒக்கதாலிக்க இவ்வாறு தான் என்னது, இந்த மாதிரி ஒரு ஜும்லா இந்த மாதிரி வந்து நெசபுடைய இடத்துல வர மாதிரிதான் ஜமீஉல் ஜுமலில் ஹாலியதி, ஜமீஉ ஜுமலில் ஹாலியதி ஹாலாக உள்ள ஹாலை சார்ந்த அனைத்து வாசகங்களும் இருக்கும். இந்த மாதிரி என்னது, இது எப்படி நசபுடைய மகல்ல இருக்கோ இவ்வாறுதான் அனைத்து ஹாலை சார்ந்த வாசகங்களும் இருக்கும். அப்ப ஜும்லா ஹாலியாவும் எல்லா இந்த வாசகம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ஜும்லா ஹாலியாவுக்கும் இதே மாதிரி நசபுடைய இடத்துலதான் இருக்கும், சரியா? அடுத்து பாருங்க என்ன சொல்றாங்க, ஜும்லத்து தாபல் ஹவா. இப்ப தாபல் ஹவா நம்ம படிச்சோம், நாலாஃபில் மிசாலி ராபிஹி நான்காவது உதாரணத்துல உள்ள தாபல் ஹவா, அதாவது அக்கம்னா நாங்க தங்கினோம், அதாவது காற்று இதமாக இருக்கும் இடத்தில் தங்கினோம் சொன்னோம்ல, அதான். அப்ப நான்காவது உதாரணத்திலே உள்ள தாபல் ஹவா என்ற வாசகம் ஆகிறது முலாஃபுன் இலைஹா, முலாஃப் இலைஹா ஆகும். அதாவது இலைஹானா இந்த ஜும்லாவை பார்த்து வைக்கணும். இப்ப ஜும்லாவின் பக்கம் விலாஃபத் செய்யப்பட்டதாக முலாஃப் இலைஹாவாக ஆகும். அப்ப ஹைசுன்றது முலாஃபு, ஜும்லா இந்த ஜும்லா இருக்குல்ல இது முலாஃப் இலைஹா, சரியா? என்னல் கலிமத் அல்லதி கபலஹா, ஏனென்றால் அந்த வாசகத்துக்கு முன்னால் இருக்கின்ற அந்த வார்த்தை ஆகிறது வஹிய ஹைசு, அதுவாகிறது ஹைசுவாக இருக்கும், சரியா? இது ஜும்லா மோத்தரிலா, சரியா? அப்ப அது ஹைசுவாக இருக்கும். அந்த ஹைசு என்ற வார்த்தை ஆகிறது லர்ஃபுன், லர்ஃப் ஆகும், இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாகும். வாஜிபுல் இலாஃபதி இல ஜுமலி, வாசகங்களின் பக்கம் இணைப்பது கடமையாகுமே அத்தகைய ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய வாசகமாகும். இப்ப ஜும்லத்து இதன், எனவே அதை இலாஃபத் செய்வது கடமையான லர்ஃபாக இருப்பதின் காரணமாக இந்த ஜும்லா அந்த ஹைசுக்கு பிறகு நிகழ்ந்திருக்கு. எனவே அந்த வாசகம் ஆகிறது ஃபி மஹல்லி ஜர்ரின் பின் முலாஃபி, முலாஃபை கொண்டு ஜர்ருடைய இடத்துல இருக்கின்றது, சரியா? அப்ப இந்த மாதிரி ஹைசுக்கு பிறகு இது நிகழ்ந்ததின் காரணமாக அந்த ஜும்லா என்பது முலாஃபை கொண்டு ஜர்ருடைய இடத்துல இருக்கின்றது. ஒக்கதாலிக்க இவ்வாறு தான்
இந்த மாதிரி இந்த ஹைசுக்கு பிறகு ஒரு ஜும்லா வந்தா கிலாஃபத்தா இறுதியில் ஜருடைய இடத்தில் இருப்பதை போன்றுதான் ஜமீஅல் ஜுமல் அல்லதி மின் ஹாதன் நவ்இ, இந்த வகையில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்து வாசகங்களும் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், நம்ம பாதி பாடத்தை முடித்து விட்டோம். வாருங்கள், மீதமுள்ள பாடத்தை தொடர்ந்து அடுத்த பாடத்தில் காண்போம். ஆமீன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.